எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தில் வந்து நம்ம அமீர் கான் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க போகிறதா இப்போ வந்து ஒரு நியூ போஸ்டரோட அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இந்த நியூ போஸ்டரை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூலி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் லீடில் உள்ள ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அமீர் கான் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்க போகிறாரு. அவரோட கேரக்டர் நேம் டஹான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி ஒரு நியூ போஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூ போஸ்டரில் அவர் வந்து சிகரெட்டை பற்ற வச்சு பறக்க வர மாதிரி அந்த புகையோடு அவர் வந்து சைடில் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. குறிப்பாக வந்து இவர் ஒரு கேங்ஸ்டர் ரோலில் வந்து இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு கேமியர் ரோல் தான் நடிச்சிருக்கிறதா நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த படத்தில் ஆனால் அவர் வந்து இப்போ கேரக்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணனால கண்டிப்பாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க போகிறதா தெரியுது. இல்லை வார் 2ல் வந்து அந்த காம்படிட்டருக்காக இவங்க வந்து இந்த கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நம்ம வார் 2க்கு வந்து நிறையா வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஃபுல் ஆக்குபென்சியோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தில். அதனால் அவங்க வந்து காம்படிட்டராக இவங்க வர்றதுக்கு ஒரு நார்த் ஆக்டர் வந்து தேவை. அது அமீர் கான் இந்த படத்தில் நடிச்சிருக்க வேறு செஞ்சுருக்காரு. அவரை வந்து கேமியோவை ரிவீல் பண்ணாமல் விடுறதுக்கு இப்போயே ரிவீல் பண்ணால் அவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த படம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் அஃபிஷியலாகவே இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க இவரும் இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அவருக்கான ஒரு பொட்டன்ஷியல் வேறு லெவலில் இருக்குது. அவரோட ஃபஸ்ட்டு படமான தங்கல் படம் தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஹையஸ்ட் க்ராஸராக இருக்குது. 1200 கோடிக்கு மேலே வந்து அது கலெக்ட் பண்ணியிருந்தது. அதனால வந்து கண்டிப்பாக வந்து அவர் உள்ளே போட்டால் கண்டிப்பாக வந்து வேறு லெவல் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி கேம் பண்ணி தான் போட்டாங்க. அதையும் வந்து இப்போ ரிவீலும் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் கூலி வந்து நார்த்லேயும் வேறு லெவலில் பிச்சுட்டு ஓட போகுது. அதுக்கான எதிர்பார்ப்பு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அமீர் கான் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதாகவும் அவரோட கேரக்டர் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறத பற்றி ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.